துவரம்பருப்பு, 1 டம்ளர் அரிசி கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடுவேன். போட்டு சோம்பு ரொம்ப போடாது கசப்போம். கொஞ்சம் போட்டு அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பவுடர் போட்டுட்டேன். கொஞ்சம் காரத்துக்கு அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும், ரொம்ப போடாது. உப்பு கறிக்கணும் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அரிசி பச்சரிசி இல்லைன்னா புழுங்கரிசி ஏதாவது கொஞ்சம் போட்டுக்கணும். பருப்பு வந்து 1/2 டம்ளர். இல்லை எவ்வளோ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு வடை நிறைய வேணும்னா 1 டம்ளர் 2 டம்ளர் கொடுக்கலாம். கொஞ்சமாக கொஞ்சம் பேர் 2 பேர் கொடுக்கணும். 1/2 டம்ளர் ஓட்டது. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். அரைஞ்சிட்டு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை வந்து கொத்தமல்லி போட்டுக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகிக்கூடாது. இந்த ஊற வச்சு தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் ரொம்ப ஊற்றக்கூடாது. கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் போடுறேன். கம்மியாக தண்ணி ஊற்றணும். வச்சு போட்டு உருளை எண்ணெய் தட்டி தட்டி போடணும். இப்போ எண்ணெயில் போடணும். எப்படி தட்டி போடணும்னா எப்படி தட்டி வடை மாதிரி போடணும். இல்லை உருண்டை மாதிரி செஞ்சு கூட இட்லி பானில் வைக்கலாம். அது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சோம்பு மிளகு போட்டு வெங்காயம் தக்காளியில் வதக்கிட்டு புளி நல்லா கரைச்சிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் இதை கலந்து வச்சுட்டு உப்பு தேவையான உப்பு போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இல்லை தேங்காய் சோம்பு கூட அரைச்சி ஊற்றலாம். அதுக்கப்புறமா கொதிச்சோன்னு இந்த வடையை போடுறேன்.
வடை குழம்பு இதை உருண்டையாகவும் இட்லி பானை வேக வச்சு செய்யலாம். அதை செஞ்ச அந்த ரெசிபி வந்து மலர்கொடி அப்பம் கடலைப்பருப்பு. என்னோடய அம்மா